ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நம்ம இன்றைக்கி சென்னையில் இருக்கிற வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம். இப்போ நாங்கள் போன வாரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு சென்னையில். எங்கள் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் செக்கப் இருக்கிறதுனால வந்திருந்தாங்க. எல்லாருமே நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம். பாப்பாவுக்கும் ஒர்க் இருந்தது. அப்படியே சரி, அன்றைக்கி என்னுடைய பர்த்டே நாள் இருந்தது. அதனால சரி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு காலையிலேயே நாங்கள் குளிச்சுட்டு வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போனீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸில் டிக்கெட்டெல்லாம் இருக்குது. அங்கே போய் நாங்கள் ஸ்பெஷல் டிக்கெட்டு வாங்கிட்டு போனோம். நல்ல வேளை சாமிக்கிட்ட அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. நல்ல தரிசனம். மாலை வாங்கிட்டு போயிட்டு சாமிக்கு போட்டுட்டு நல்லா உள்ளேயே கிட்டக்கையே போயிட்டோம். போய் சாமியை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் இப்போ வந்துட்டு அப்புறம் ஃபோட்டோலாம் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். சாமி பார்த்திங்கன்னா நல்ல சந்தன காப்பு அலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்தது. பின்பக்கமும் அதுக்கு அந்த உள்ளேயே பார்த்திங்கன்னா பின் பிரகாரம் ஒன்று இருக்குது சாமிக்கிட்டக்கையே. அதையும் போய் நல்லா பார்த்துட்டு சுற்றி இருந்த சாமியெல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் வந்தோம். இது வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய கல்யாணம். சைடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் வெளிப்பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா வீதி உலா வர்றதுக்கு வாகனங்கள்லாம் சாமி வர்றதுக்கு இருக்கிற இடங்கள்லாம் இருந்துச்சு. அந்த இடங்களில் போய் பார்த்திங்கனாக்கா அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். எல்லா சாமியும் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதில் பார்த்திங்கனாக்கா அந்த யானை வாகனம், அதேமாரி வீரன், அதுமாரி பார்த்திங்கன்னா காமத்தேனு, மயில், குதிரை, இது எல்லாமே இருந்தது. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நான் வந்துட்டு இருந்தேன். அப்புறமா இவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் முன்பக்கமும் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் அந்த கோபுரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து நாங்கள் எடுத்துக்கிட்டு என்ட்ரன்ஸ் பக்கம்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் அப்புறம் கிளம்பிட்டோம். இப்போ வெளியில் கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோயில் கடைங்க அவ்வளவு நிறைய இருந்தது. அதில் இப்போ நான் ஒரு வேல் மாதிரி ஒரே ஒரு இது வாங்கியிருந்தேன். அது நான் என்ட்ரன்ஸ் ஃபோட்டோவில் நான் போடுறேன். ரொம்ப அழகாக இருந்தது. அது ஒன்று மட்டும் வாங்கிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கேயும் போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம். இப்போது இதுக்கப்புறமா ஒரு தக்காளி குருமா வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தக்காளி குருமாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளியை வேக போட்டுடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளார பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு,
இது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போ தக்காளியும் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் இருக்குது, தக்காளி பேஸ்ட்டும் இருக்குது. இதுக்கப்புறம் சட்டி வச்சுக்கோங்க. சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா பொருள்லாம் இருக்குல்ல, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே கொஞ்சம், அதோட 4 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, தக்காளி, தேங்காய் பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்குங்க. ஏன்னா மிளகு வச்சு நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையுமே உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. கடைசியாக பார்த்திங்கனாக்கா இது கூடவே இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கக்குள்ளார நான் விட்டுட்டேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நீங்கள் அப்புறம் இறக்கிட வேண்டியதான். இது சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் இந்த டிஷ்ஷை நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.